நவராத்திரி ஆரம்பிச்சதுலேருந்தே அடிக்கடி தலை குளிக்கிறது, கோயிலுக்கு போகிறது, வீட்டில் அதிகமான வேலை. சரி அதெல்லாம் முடிஞ்சிச்சு, ரெஸ்ட் எடுக்கலான்னு இப்போ பார்த்தா அடுத்தது எனக்கு தலைவலி, காய்ச்சல், இருமல்னு அது தொடர்ந்து ஒரு 4-5 நாளாகவே இருந்தது. சரி படுத்திருப்போன்னு ஒரு நாள் படுத்திருந்தேன். பார்த்தீங்கன்னா பாலை வச்சுட்டு நல்லா சுண்ட காய்ச்சிட்டாங்க. சரி அதை என்ன செய்யலான்னு வீணாக்காமல் சரி பால்கோவா செய்யலான்னு அந்த பாலை எடுத்து நல்லா சுண்டுன பாலை எடுத்து வேற ஒரு நான்ஸ்டிக் பேனுக்கு மாற்றிட்டு மறுபடியும் ஒரு 5-10 நிமிஷம் நல்லா சுண்ட காய்ச்சிட்டு தேவையான அளவு சர்க்கரையும் போட்டு நல்லா கிண்டிட்டு மறுபடியும் சக்கரை போட்டனால் நல்லா உருகி வந்துடும். அதையும் நல்லா 10 நிமிஷம் நல்லா கிண்டிங்கன்னா இந்த மாதிரி பதத்துக்கு வரும். சரி இதை மாதிரி செஞ்சு கொடுத்தா பசங்க சாப்பிடுவாங்கன்னு அதையும் கிண்டி பசங்களுக்கு கொடுத்துட்டேன். 2-3 நாளைக்கு கிச்சன் பக்கமே வராதிங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்கன்னு பசங்க சொன்னாங்க. அந்த மாதிரி நம்ம இருக்க முடியாது. ஏதாவது ஒரு வேலை செஞ்சாதான் மனசுக்கு நிறைவாகவும் இருக்கும், அதே நேரத்தில் உடம்பும் சீக்கிரம் குணமாயிரும். 2-3 வேலை செஞ்சேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ஆயுத பூஜைக்கு நிறைய சாத்துக்குடி வந்துருந்துச்சு. சரி சாத்துக்குடி ஜூஸ் குடிச்சா கொஞ்சம் தெம்பா இருக்கும்னு சொல்லிட்டு சாத்துக்குடி ஜூஸ் புழிஞ்சு ஒரு கிளாஸ் நான் குடிச்சு மீதி எடுத்து ஃப்ரிட்ஜில் போட்டேன், பசங்க கூலாக குடிப்பாங்கன்னு.